தேர்தலுக்கு முன்னதாக இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது தேர்தல் அறிக்கையில் கடந்த அரசு பறிப்பதற்கு ஏதுமே இல்லாத அளவிற்கு உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட பின்புலத்தில் கழக அரசு அமைந்தால் எங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் வாழ்வாதார பென்ஷன் பறிக்கப்பட்ட உரிமைகளை வழங்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்தார். அதன் அடிப்படையில் இந்த மூன்றாண்டு காலத்தில் 4வது பட்ஜெட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எனவே இந்த 3 ஆண்டு காலத்தில் 4வது பட்ஜெட் நடக்கும் பொழுது எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்று சொல்லி பல கட்ட போராட்டங்களை அறிவித்திருந்தோம். கடைசியாக நாளைய தினம் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தை நடத்தி அடுத்து வரக்கூடிய 26ஆம் தேதி முதல் ஒரு காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்த பின்புலத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 3 மூத்த அமைச்சர்களை கொண்டு நேற்றைய தினம் ஜாக்டோஜியோவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். எங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் உள்வாங்கி கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் தெளிவாக சொன்னோம். முதல்வருடைய கவனத்திற்கு 3 ஆண்டு காலம் பலமுறை சொன்னாலும் மீண்டும் மீண்டும் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. எனவே 3 அமைச்சர்களை பேச வைத்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மீண்டும் தமிழக முதல்வர் ஜாக்டோஜியோவை அழைத்து வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்றோ அல்லது யதார்த்த களச்சூழல் என்னையோ அல்லது இந்த நிதி நெருக்கடி உட்பட எங்களிடம் சந்தித்து பேசும் பொழுதுதான் எங்களுடைய போராட்டத்தை மறுபரிசீலனை பண்ணுவோம்னு சொன்னோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஜாக்டோஜியினுடைய 30 ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் வர சொல்லி உங்களுடைய கோரிக்கையினுடைய நியாயங்களை 3 அமைச்சர்கள் தெளிவாக என்னிடம் தெரிவித்தார்கள். நீங்களும் சொல்லலான்னார். அந்த அடிப்படையில் சொன்னோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன பழைய பென்ஷனை கழக அரசு வந்தால் வழங்குவேன்னு சொன்னதை நாடு முழுவதும் பல மாநிலங்கள் அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்னது இன்றைய முதல்வர். ஆனால் அறிவித்தது பழைய பென்ஷன் பல மாநிலங்கள் அறிவிச்சிருக்கும் போது புன்முறுவலோடு சொன்னார், நான் தராமல் யார் தர போகிறது, நிச்சயமாக பழைய பென்ஷன் விரைவில் வழங்கப்படும். அதே போல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடம் எங்களுக்கு வழங்கப்பட்ட சரண் விடுப்பை கடந்த அரசு ஆண்டுக்கு ஒரு முறை ஒத்திவைத்தது. ஆனால் கழக அரசு வந்ததுக்கு பிறகு மறு உத்தரவு வரும் வரை கிடைக்காது என்பது நியாயமில்லைன்னோ. உங்களுக்கு தெரியாததல்ல, மிக விரைவில் இந்த நிதிநிலையை சீரடைந்த பிறகு நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் திரும்பணும் அப்படின்னார். நாங்களும் இப்போ ஜாக்டோஜியோவில் பேசினோம். கடந்த 10 ஆண்டுகளில் பேசாத முதல்வர் அல்லது 10 ஆண்டுகளுடைய கோரிக்கை இன்றைக்கு ஒவ்வொன்றாக அறிவிக்கலாம் கூட எங்களுடைய அகவிலைப்படி போன்ற பல்வேறு அம்சங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜாக்டோஜியினுடைய மாநாட்டில் பங்கேற்று எங்களுக்கு ஒரு உறுதியை சொன்னார். நான் உங்களுடைய கோரிக்கையில் மறக்கலை மறுக்கவும் இல்லைன்னார். அதை நாங்கள் இன்றைக்கும் சொன்னோம். நீங்கள் சொன்ன இந்த மறுக்கலைங்கிறத இன்னும் நாங்கள் மறுக்கலை. ஆனால் மறுக்காமல் பண்ணணுன்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம். நிச்சயமாக நாம் பண்ணாமல் யார் பண்ண போகிறது, நம்பிக்கையோடு இருங்க, மிக விரைவில் பண்ணணும். அப்போ அந்த அடிப்படையில் ஜாக்டோஜியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதில் மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு ஒரு வேண்டுகோளை விடணுன்றோம். மாண்புமிகு முதல்வர் எங்களை நம்பி அப்படி சொன்னதை நிச்சயமாக ஒரு முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கையில் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்ற அந்த நம்பிக்கை நீர்த்து போகவில்லை. நிச்சயமாக நம்புகிறோம், நிச்சயமாக நீங்கள் வழங்குவீங்கன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்த முறை 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போது எங்களுடைய அகவிலைப்படி நிலுவையோடு வாங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் 19ஆம் தேதி இந்த பட்ஜெட் கூட்டத்தோடு முடிகிறதுக்கு முன்னதாக அறிவிப்புகள் ஏதேனும் அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு முதல்வருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாளை நடக்கக்கூடிய ஒரு அடையாள வேலைநிறுத்தத்தை நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக ஒத்திவைத்து மீண்டும் முதல்வரோடு பேச்சுவார்த்தை நடத்தி உரிமைகளை மீட்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நாளைய போராட்டம் ஒத்திவைப்பதென முடிவெடுத்துள்ளோம்.